எல்லாருக்கும் மாலை வணக்கம். என்னுடைய பேர் வந்து குணசீலன். அசோசியேஷன் வந்து 10 வருஷமாக சார் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ரியல் எஸ்டேட்டில் வந்து நான் கஸ்டமர் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம் சார் கூட என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண ஃப்ரெண்டு கூடயே சேர்ந்து இவங்க கூட எப்படி ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். என்ன காரணம்னா, நான் வாங்கின இடத்த வேறு யாருக்கு விற்றுருவாங்களோ, எனக்கு இடத்து மேலே எனக்கு ஐடியா இல்லை. என் ஃப்ரெண்டு சொன்னதுனால, அவன் சொன்னதுனால அப்படியே இடம் பார்த்து வாங்கிட்டேன். சண்டே சைக்கிள்ஸ் தான் நானும் வாங்கினேன்றது. அங்கே போய் என் சைக்கிள் நின்றுவேன். நான் இல்லையா அந்த சைக்கிள் நின்று எது யாராவது பார்க்க வந்துடுறாங்களா அப்படின்னு. இப்படியே நான் வந்து ஒரு 3 மாதம் இவங்க கூட ட்ராவல் பண்ணேன். ட்ராவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் அப்படியே உண்மை என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இதையே நம்ம மற்றவங்களுக்கும் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்ததுக்கப்புறம் அவனையும் பேசினேன். அவனையும் கொண்டு வந்து சார்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 மந்த் இருந்தோம். அதுக்கப்புறம் அவரு நின்ட்டார். ஏதோ ஒரு பிரச்சனையில் அவர் நின்ட்டார். அன்னையிலேருந்து சார் விட்டு நான் போல அவர் கூட நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். இது என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்மளுடைய எண்ணங்கள் கரெக்டாக இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய வேலைகள் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம கரெக்டான ட்ராவலில் போனோம்னா 10 வருஷம் இல்லை, எத்தனை வருஷமாக இருந்தாலும் நமக்கு அந்த வேலை கரெக்டாக நிற்கும். அதனால் அது மூலிமா நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் வருமானம் இல்லை அந்த மாதிரிலாம் தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஜிவிஎனுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறையா என்ன சொல்கிறது, நிறைய நாலேஜ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லா இடத்துலையுமே வந்து சேல்ஸுங்கிற ஒரு அந்த ஒரு கடிகாரம் கட்டின மாதிரி தான் ஓடிட்டு இருக்கோம். ஜிவிஎன்ல மட்டும்தான் நமக்கு சேல்ஸை விட உங்களுக்கு முதல்ல நாலேஜ் தெரியணும். லேண்டுனா என்ன, அப்ரூவ்டுனா என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு உண்டான சின்ன ஸ்டெப்ஸ்ல இருந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு நீ அதுக்கப்புறம் போ. நீ எடுத்தோம் நீ சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது வந்து கரெக்டு. ஆனால் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அது ஒழுங்குமுறையாக போனால் தான் அந்த சம்பாதனையும் ஒரு லைஃப் லாங் வரும் அப்படின்னு ஜிவிஎன்ல சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மைண்ட்லேயும் ஒரு செட்டப் வருது. சரி சார், செட்டப் வருது. செட்டப் மீன்ஸ் அந்த மைண்ட் செட் வருது. அப்போ இது மூலிமா நடக்கும்போது நம்மளாலையும் சரி நம்ம சார்ந்தவங்களையும் சரி ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து விளம்பரப்படுத்திக்கணும் முதல்ல. ஸோ நான் இப்போ சார் சொன்ன மாதிரி சார் ஐயப்பாத்தில் இருக்கிறாருன்னு இன்னைக்கு சொல்லும் போது தெரியும். சார் நம்மளால பார்த்துட்டு இருக்கீங்க, பட் ஐயப்பாத்தில் இருக்கிறாங்கன்னு இன்னைக்கு சொல்லும் போது தெரியும். என்னையும் சோழ கடையும் பார்த்தேன்னு சொன்னார். அப்போ தான் நான் யோசிக்கிறேன், ஒரு அந்த டிவி கடையாக இருக்குமோ அங்கிருந்து பார்த்து பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம். ஸோ அப்போ நமக்கு தெரியல யாருன்னு தெரியல. இப்போ சாரை கேட்டிங்கன்னா பக்கத்தில் யாராவது கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அவன் டிவி மெக்கானிக் தான் சொல்லுவாங்க இல்லையா, ரியல் எஸ்டேட்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய விளம்பரம் வந்து டிவி சார்ந்தது மெக்கானிக்கல் ஐட்டமாகவே போயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் நம்மளை விளம்பரப்படுத்தி நம்மளை பிராண்ட் பண்ணிக்கணும். ஸ்டேட்டஸ் வச்சோ அப்போ என்ன திடீர்னு மெக்கானிக் பண்ணியிருந்தவர் திடீர்னு இதெல்லாம் வச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். கேட்குவாங்க, வாங்குறாங்க அப்புறம் நம்மளை கேட்பாங்க, என்னப்பா இதை வச்சுட்டு இருக்கான்னு சொல்லி விசாரிப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம இது சொல்லலாம், இது பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நான் இந்த நிறுவனத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா இதை ரெகுலராக வைக்க நம்மளுடைய விளம்பரம், அதாவது நம்ம என்ன நான் விளம்பரப்படுத்திக்கிற மாதிரி. அப்போ அங்கே வேறு நம்ம பண்ண மாட்டோம், பட் வேறு எதாவது கொடுப்பா இப்போ ஒரு இடம் இருக்கு அது முடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா சரி அவர் கேட்பா அந்த டிவி கடைக்கார் பண்ணுறாருப்பா அவர் கேள்விப்பான்னு சொல்லி நம்ம வந்து அங்கே வந்து என்ன சொல்கிறது அடையாளம் காட்ட போகிறோம். இதெல்லாம் விற்பனை பண்ணுறது இவரும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டுற மாதிரி ஆகுது. ஸோ அந்த மாதிரி நம்மளை முதல்ல பிராண்டு பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த நிறுவனத்தை கூப்பிட்டோம்னா நிறுவனம் ஆல்ரெடி பிராண்டு தான். இங்கே வரும்போதும் சரி வந்ததுக்கு அப்புறமும் சரி ஏதாவது தெளிவு இல்லாதவங்க அதை தெரிஞ்சுக்குவாங்க. ஃபஸ்ட்டு அந்த கம்பெனி இந்த மாதிரி இருக்குது, என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 2-3 பேர் அப்படியே டச்சில் இருந்தாங்கன்னா விஷயம் தெரிஞ்சு நம்ம எடுத்தோன்னே நம்மளும் அதே டவுட் தான் உள்ளே வந்திருப்போம். ஏன்னா நான் 3 வருஷம் ட்ராவல் பண்ணேன் சார், 3 மாதம் போனேன். ஏன் இடத்த எடுத்துருவாங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் அப்படிலாம் இருந்தது. அடுத்த டாக்குமெண்ட் இன்னொரு மேலே பண்ணிடுறது இந்த மாதிரிலாம் நமக்கு அது இடத்து மேலேயே நமக்கு துணியோட ஐடியாவே இல்லை. நண்பர் சொன்னாரேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம், வாங்கிட்டு ஃபேமிலி கூப்பிட்டு போனேன். பார்த்தாங்க வாங்கிச்சு இன்னும் எங்களுக்கு என்ன தெரியுது இடத்து மேலே ஆசைன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் யாருமே நீங்களும் வாங்கிட்டு போய் சொன்னா நாட்டம் வாங்க விட்டாங்க. அதுலேருந்து எங்கே லோகோ வச்சுட்டு போட்டாலும் நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவேன்.
எவ்வளோ இதாக இருந்தாலும் கொஞ்சம் அப்படி இப்படி இழுத்து முடிச்சு என்னுடைய இடம்னு ஒன்று போட்டுருவேன். இன்கேஸ் மதுரையிலேருந்து வாங்கி வச்சிருக்கேன். நான் மதுரைக்கு போகிறேன் அப்புறம் முன்னாடி நிறுவனத்தில் அங்கெல்லாம் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனத்தில் எங்கே போடுறோமோ அங்கெல்லாம் முயற்சி பண்ணி தான் இருக்கேன். இங்கேயும் வந்து நான் அதுக்குண்டான வேலைகளை பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளும் விளம்பரம் ஆயிடுவோம், நமக்கும் ஒரு நம்பிக்கை வரும், நம்மளுடைய சொத்து இங்கே இருக்குது. அப்போ அதனுடைய முழு எண்ணங்கள் இப்போ நம்ம வீட்டினுடைய எண்ணங்கள் 1000 சொல்லலாம். நம்ம வீட்டில் யார் எப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். அந்த மாதிரி தான் இந்த நிறுவனமும் இதில் வந்துட்டோம்னா எல்லாத்துக்கும் அந்த ஒரு மைண்ட் செட் தெரிஞ்சிடும். வேலை இல்லை, வேலை தேடுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இங்கே வாய்ப்பு இருக்கா? அப்போ வேலை இல்லாதவனுக்கும் வருமானம் இல்லாதவனையும் ஜிவிஎம்ல வந்துட்டோம்னா வருமான வரியே கட்ட வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு வருமானம் இருக்கு, அந்த அளவுக்கு வருமானம் இருக்குங்க. அதனால பிளான் பண்ணி பண்ணிக்குவாங்க, நிறைய சம்பாதிக்கலாம். உங்களையும் சரி நண்பர்களையும் சரி எத்தனை பேர் சொல்ல முடியுமோ அதை ஏற்றுக்கிறது. அப்புறம் நம்ம நீங்கள் சொன்னதுதான் போட்டுக்கிட்டே இருக்கணும். எந்த செடி நல்லா வளர்த்து எந்த செடி அழிவு போகுதுங்கலாம் இல்லை. போட்டோம்னா திடீர்னு எந்த செடி என்னைக்கு வந்து நிற்கிதுங்கிறது தெரியாது. அந்த மாதிரி தான் நம்மளுடைய பிஸ்னஸும் சரி நட்பு வட்டாரமும் சரி. எங்கே ஏதாவது எதை விதைக்கணுமோ அதை வச்சிருந்தோம்னா நல்லா இருக்கும், வாழ்க்கையாக இருக்கணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. எல்லாமே பார்க்கலாம் சார். பேச விடுங்க சார். ஓரம் விடணும்னா தூக்கி ஓரம் போட்டுவாங்க. டைம் பீஸ் அந்த மாதிரி தான். மேலே இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு. நமக்கு அப்படிதான். நன்றி.